இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 1ஆம் நாள் 17/9/2025 செப்டம்பர் மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:03. லக்னம் கன்னி லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி தசமி அதிகாலை 3:26 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ஏகாதசி வருகின்றது. நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் காலை 9:56 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூசம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும், கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும், ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும், குளிகை 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும், யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராசிரமம் கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 9:56 வரை சந்திராசிரமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதும் நல்லது. முயற்சிகள்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது என்று தேவையற்ற எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணியில ஏற்றமான சூழ்நிலைகளும் இருக்கும். பணியிட சூழல்கள் சுமூகமாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வேலைகள் அதிகமாக இருப்பது உங்களுக்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. திருமண ஒருவேளை எந்த ஒரு விஷயத்தையும் தீவிரமாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. உங்கள் துணையிடத்துல பொறுமையுடனும் அன்புடனும் நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். இது உங்களுக்கு கவலைகளையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு யோகா போன்றவற்றின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். யோகா தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. சில அவசியமான வேலைகள் கூட தாமதங்களை ஏற்படுத்தி தங்க முடியும். வியாபாரத்துல சில இடையூறுகளும் ஏற்படலாம். முக்கியமான கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. கலந்தாலோசித்து எடுப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல அக்கறையாக இருப்பதும் நல்லது. மேலதிகாரிகள் கிட்ட கவனமாகவும் பேசுங்க. தொழிலுக்கு மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்குங்க. வேலை பளு அதிகமாகவும் இருக்கும். அலைச்சல்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சரியான வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினர் ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபாரத்திற்கு சின்ன சின்ன மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவது சற்று சிரமத்தையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். வரவு செலவு கணக்குகள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. ஆன்லைன் மோசடிகளை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாந்து விடவும் வேண்டாம். திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்தாவது முடிக்கவும் செய்வீங்க. சகோதரர்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். வியாபாரத்துல புதிய முதலீடுகளும் செய்வீங்க. உத்தியோகத்துல பணிகளை போராடியாவது முடிக்கவும் செய்வீங்க. நிதானத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதில தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகளை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தினர் உங்களுடைய யோசனைகளுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. அலுவலகத்துல சில எதிர்பாராத சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உங்களுடைய மனமும் அமைதியாகவும் இருக்குங்க. நேர்மறையாக செயல்படுவதும் நல்லது. வீட்டுல விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவும் முடியும். புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவீங்க. பெற்றோருடைய அன்பையும் ஆதரவையும் பெற்றுவிடுவீங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. தம்பதிகளுக்கு இடையே அனுசரணையான போக்கும் உண்டாகும். திடீர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களிடத்துல பொறுமையை கையாள்வதும் நல்லது. நயமான பேச்சுக்கள் உங்களின் மீதான நம்பிக்கையை மேம்படுத்துவதாகவும் இருக்கும்.
அலுவலகத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். நினைத்த சில பணிகளை முடிப்பதுல போராட்டங்களும் இருக்கத்தாங்க செய்யும். வாகனங்களினால சில விரயங்களும் ஏற்படலாம். தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. மற்றவர்களிடத்துல நயமாக பேசுவதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் மேம்படும். புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்களும் ஏற்படலாம். பணியிட சூழல்கள்ல சாதகமான போக்கும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது நன்மைகளை தரும். உற்சாகமான அணுகுமுறையின் மூலமாக இன்றைய நாளை சிறப்பான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. சக பணியாளர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. மேலதிகாரிகள் கிட்ட இருந்து எதிர்பாராத அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சாதிக்க வேண்டும் என்ற உணர்வுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையிடத்துல நகைச்சுவையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். போதுமான அளவு பணமும் கையில இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. முழு ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் உற்சாகத்துடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். முக்கியமான கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில எதிர்பார்த்து இருந்த லாபகரமான வாய்ப்புகளும் வந்து சேரும். வியாபாரத்துல வெற்றியும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பிள்ளைகளினால மன நிம்மதியும் உண்டாகும். நண்பர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல உங்களுடைய பொறுப்புகளும் அதிகரிக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். சில சிக்கலான நேரத்துல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உறவினர்கள் தொழிலுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. குடும்பத்தினர் பாசத்தோடு நடந்தும் கொள்வாங்க. வேலை இடங்கள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். பதவி உயர்வுகளையும் பெறலாம். உறவினர்களினால இருந்து வந்த தொந்தரவுகளும் நீங்கும். அடுத்தவர்களுடைய விஷயத்துல அதிகமாக தலையிடவும் வேண்டாம். சில ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய அணுகுமுறையை மற்றவர்களுடைய ரசனைக்கு ஏற்ப மாற்றி அமைத்தும் கொள்வீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களிடத்துல பாசமாகவும் இருப்பாங்க. சில முக்கியமான சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் கூடி வரலாம். உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலைகளும் மாறும். இன்று மற்றவர்களிடத்துல கலகலப்பாக பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் இருக்கும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். நண்பர்கள் உங்களுடைய தேவைகளை அறிந்து உதவிகளும் செய்வாங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்களுடைய உதவிகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய நேரத்தையும் ஆற்றலையும் சரியாக பயன்படுத்துவதும் நல்லது. உங்களுடைய அன்பிற்கு உரியவர்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணம் தொடர்பான விஷயங்கள்ல முன்னேற்றமும் இருக்கும். சிலருக்கு சொத்துக்கள் தொடர்பாக லாபகரமான வாய்ப்புகளும் வந்து சேரும். இன்று தேவையற்ற சூதாட்டங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில்ல ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாங்க. உங்களுடைய வார்த்தைகளை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. இன்று மற்றவர்களுக்காக சில உதவிகளையும் செய்வீங்க. உங்களுடைய நன்மதிப்பை மேம்படுத்தியும் கொள்வீங்க. சில ஆன்மீக செயல்பாடுகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். விலகி நின்றவர்களும் விரும்பி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். செயல்பாடுகள்ல சுறுசுறுப்புடனும் இருப்பாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு திறமைக்கு ஏற்ப முன்னேற்றமும் இருக்கும். உடன் பிறந்தவர்களுடைய வழியில அனுகூலமும் உண்டாகும். உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சாதகமாகவும் முடியும். ஆன்மீக வழிபாடுகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சுறுசுறுப்பான நாள் என்றும் கூறலாம். நேரத்தை கவனமாக செலவு செய்வதும் நல்லது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாங்க. தொழில்ல லாபமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய உறுதியான போக்கின் காரணமாக இன்று நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய இலக்குகள்ல வெற்றியும் பெற்றுவிடலாம். பணியை பொறுத்தளவிற்கு இன்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். சில புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். திருமண உறவுல இன்று உங்கள் துணையிடத்துல இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில உறவு பிணைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிப்புகளும் உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணிசமான பணத்தை சம்பாதிக்கவும் செய்வீங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். சிலருக்கு புதியதாக சேமிப்பு கணக்குகளை துவக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை விவகாரங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். இப்பொழுது சுமூகமான போக்கும் இருக்கும். பார்த்து இருந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேரும். எதிர்கால சேமிப்பு திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. வியாபாரத்தில் ஏற்பட்டு இருந்த சிக்கல்களும் நீங்கும். உறவினர்கள் உங்களின் மீது பொறாமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை நிதானமாக யோசித்து எடுப்பதும் நல்லது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பதவி உயர்வுகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வியாபாரத்துல வெற்றிக்கான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. வெளிநாட்டு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினர் இப்பொழுது உங்கள்கிட்ட ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. வேலை இடங்கள்ல கவனமாக பேசுவதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் சாதகமாகவும் முடியும். கொடுக்கல் வாங்கல்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. அதிகப்படியான தொகைகளை யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சமயங்கள்ல ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க பொறுமையை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறவும் காண்பீங்க. உறவினர்கள் நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். விசேஷங்களை முன்னின்று நடத்தவும் செய்வீங்க. சில புதிய சந்திப்புகளும் நடைபெறும். வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். என்று மற்றவர்களுக்கு சில உதவிகளும் செய்வீங்க. இது உங்களுக்கு திருப்திகரமாகவும் இருக்கும். தந்தையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். சில செலவுகளும் இருக்கும். மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல புதிய பொறுப்புகளும் தேடி வரலாம். சிலருக்கு பணியின் காரணமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பாக்கி தொகைகளை வசூல் செய்தும் விடுவீங்க. சக வியாபாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. சில புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி நிதானமாக செயல்படுவதும் நல்லது. முக்கிய ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதும் நல்லது. காதல் வாழ்க்கை இனிமையாகவும் இருக்கும். பணியிடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். என்று நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை சரியான நேரத்துல நிறைவேற்றவும் செய்வீங்க. பொழுதுபோக்கிற்காக அதிகப்படியான பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. மாறுபட்ட அணுகுமுறையின் மூலம் எண்ணியதை நிறைவேற்றவும் செய்வீங்க. ஆன்மீக பணிகள்ல ஆர்வமும் உண்டாகும். உங்களுடைய கருத்துக்களுக்கு உண்டான ஆதரவுகளும் இருக்கும். அரசு பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்ப விஷயங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குழந்தைகளுடைய படிப்பு விஷயமாக அலைச்சல்களும் இருக்கும். இப்பொழுது உங்களுக்கு ஒரு சுமூகமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் உண்டாகும். உங்களுடைய கருத்துக்களுக்கான ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமுடன் செயல்படுவதும் நல்லது. பெண்களுக்கு பணியிடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். முழு நம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏதாவது சின்ன சின்ன மன உளைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மன அமைதியையும் ஏற்படுத்தும். சில பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. வாக்குவாதங்கள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லது. நட்பான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. இன்று வேலைகளை கையாளும் பொழுது சற்று கவனமாகவும் இருங்க. உங்களுடைய வேலை செய்கின்ற திறனும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
சில தவறுகளை திருத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நகைச்சுவையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. கவனமற்ற வார்த்தைகளை மட்டும் பேசிவிடவும் வேண்டாம். சில முடிந்து போன விஷயங்களை இப்பொழுது பேசவும் வேண்டாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், பணவரவும் இருக்கும். கிடைக்கின்ற பணத்தை பத்திரப்படுத்தியும் கொள்வீங்க. சில செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. சில அதிரடியான திட்டங்களை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதன் மூலமாக சில லாபகரமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வேலை பார்க்கின்ற இடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. உதவி செய்கின்ற மனநிலையும் உங்களுக்கு இருக்கவும் காண்பீங்க. வியாபாரத்துல வெற்றியும் உண்டாகும். பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கும். நினைத்ததை நினைத்தபடி முடிக்கவும் செய்வீங்க. துருதுருப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. தொழிலை மேம்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கையில் இருக்கின்ற காசை பத்திரப்படுத்தியும் கொள்ளுங்க. சேமிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று எந்த ஒரு வேலையையும் தள்ளி வைக்கவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். பிள்ளைகளுடைய விஷயத்துல அதிக கவனத்துடன் இருப்பதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த கூச்சல் குழப்பங்களும் நீங்கும். மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். வெளிவட்டாரத்துல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. தடைப்பட்டு இருந்த வேலைகளும் நல்லபடியாகவும் முடியும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. அலுவலக பணிகளை உற்சாகமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல என்று வழக்கமான போக்கும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். என்று உங்களுடைய ஆசைகள்ல ஏதாவது ஒன்று நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலம் நிம்மதியும் உண்டாகும். காதல் வாழ்க்கை உற்சாகமாகவும் இருக்கும். திருமண வாழ்க்கையில உங்கள் துணையின் அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். தள்ளிப்போன சுபகாரிய நிகழ்ச்சிகள் இப்பொழுது கைகூடியும் வரலாம். உறவினர்களுடைய வழியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஆரோக்கியம் தொடர்பான சில விரயங்களும் ஏற்படலாம். உயர் அதிகாரிகளினால ஆதாயமும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் சாதகமாகவும் அமையும். ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சுப நிகழ்ச்சிகள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமும் உண்டாகும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய வியாபாரத்துல இருந்து வந்த ஏற்ற இறக்கங்களும் மாறும். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உறுதியான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தடைகளும் நீங்கும். முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. பணியின் பொழுது ஏற்பட்டு இருந்த தவறுகளை எல்லாமே சரி செய்தும் கொள்வீங்க. திட்டமிட்டு முறையாக பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல வாக்குவாதங்கள் செய்வதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தேவையற்ற விஷயங்களுக்காக இன்று நீங்கள் வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். அமைதியாக சென்று விடுவதே நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பணவரவும் இருக்கும். பயணத்தின் பொழுது பணத்தை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. சில வேலைகள்ல வெற்றிகரமாக முடித்து பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்குங்க. சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. எந்த ஒரு வேலையுமே பொறுமையாக கடைபிடிப்பதும் நல்லது. மற்றவர்களினால மறைமுக எதிர்ப்புகளும் தொல்லைகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்படலாம். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சரியான நேரத்துல சரியான முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உறவினர்கள் உங்களுடைய தொழிலுக்கு சில உதவிகளும் செய்வாங்க.
குழந்தைகளிடத்துல பாசத்தோடும் நடந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். வெளியூர் பயணங்களினால அலைச்சல்கள் இருக்கத்தங்க செய்யும். எந்த ஒரு வேலைகளையும் ஒத்தி போடவும் வேண்டாம். வேலைகளை மளமளவென்று முடிப்பதும் நல்லது. குடும்பத்தினருக்கிட்ட மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில பழைய பிரச்சனைகளுக்கு இப்பொழுது நல்ல ஒரு முடிவையும் காணலாம். குடும்பத்துல எல்லாவற்றையுமே நீங்களே இழுத்து போட்டு பார்க்க வேண்டியதும் இருக்கும். யாரையும் தூக்கி எறிந்து பேசிவிடவும் வேண்டாம். வியாபாரத்துல புதிய முடிவுகளையும் எடுப்பீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் இடத்துல பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். போராடியாவது சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. இப்பொழுது முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சிலருக்கு குடும்பம் தொடர்பான வேலைகளுக்காக வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியதும் இருக்கும். தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை இருந்தாலுமே சக பணியாளர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். மன சஞ்சலங்களும் நீங்கும். வேலைகளை முடிப்பதுல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. மனதளவுல இருந்து வந்த பய உணர்வுகளும் நீங்கும். திருமண வாழ்க்கையில உங்கள் துணை இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. பெரிய முதலீடுகள் செய்வதில் கவனமாக இருப்பதும் நல்லது. சரியான திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. சில நடவடிக்கைகளின் மூலமாக மனதில மாற்றங்களும் ஏற்படலாம். வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். திட்டமிட்டு இருந்த வேலைகளை இப்பொழுது செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாடிக்கையாளர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். இன்றைய நாள் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் உண்டாகும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய அணுகுமுறையில நம்பிக்கையாகவும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய நண்பர்களுடைய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய திறமைகளை தனித்த அணுகுமுறையுடன் நிரூபித்தும் காட்டுவீங்க. அதற்கான நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். பணியிடத்துல உங்களுடைய செயல்திறன் சிறப்பாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில நல்லுறவுகளும் ஏற்படலாம். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். சேமிக்கின்ற ஆற்றல் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஊக்கத்தொகைகள் போன்றவற்றின் மூலமாக பணமும் கைக்கு வந்து சேரும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். அலுவலகத்துல சில புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகள் உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். குடும்பத்துல குழந்தைகளுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. மறைமுகமாக இருந்து வந்த தொல்லைகளும் விமர்சனங்களும் நீங்கும். இதனை எல்லாமே தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளை கவனமாக எடுப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் சென்று வருவது நன்மையையும் ஏற்படுத்தும். அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். பணப்பற்றாக்குறைகளும் நீங்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல குடும்ப பிரச்சனைகளை நீங்க பேசவும் வேண்டாம். யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். எந்த ஒரு வேலையையும் ஒத்தி போடாமல் இருப்பதும் நல்லது. தன்னம்பிக்கையுடன் எதையும் செய்யக்கூடிய துணிச்சலுடனும் இருப்பீங்க. மூத்த சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் இருக்கும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். மனைவியின் வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல சில சூட்சமங்களை உணரவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அமைதியான போக்கும் இருக்கும். திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதில தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். புதிய முடிவுகளை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தினர் உங்களுடைய யோசனைகளுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சில எதிர்பாராத சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். என்று உணர்வு பூர்வமாக பேசுவதை விட்டு யதார்த்தமாக பேசுவதும் நல்லது. இன்று புதிய நபர் ஒருவருடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும்.
என்று சிலருக்கு புதியதாக நல்ல வரனும் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண ஏற்பாடுகளும் வீட்டில் நடைபெறலாம். வணிகம் தொடர்பாக சில முக்கியமான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. பணியிடத்துல சக ஊழியர்களிடத்துல விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. உங்களுடைய பிடிவாதமான குணத்தினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கல்வி பணிகள்ல ஆர்வமும் உண்டாகும். தவறிப்போன சில வாய்ப்புகளும் மீண்டும் கிடைக்கவும் காண்பீங்க. உத்தியோகத்துல மாற்றமான சூழலும் உண்டாகும். வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வர்த்தக பணிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன வருத்தங்களும் நீங்கும். பெருமையும் புகழும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். வர்த்தக பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். புதிய மனிதர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். உங்களுடைய பிடிவாதமான குணத்தினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிகளுக்கு இன்றைய நாள் நீங்கள் உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. உங்களுடைய கடினமான முயற்சிக்கு நல்ல பலன்களையும் பார்த்துவிடலாம். விரைந்த முடிவுகள் எடுக்கக்கூடிய ஆற்றலுடனும் இருப்பீங்க. செய்யும் வேலைகளை விரும்பி செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுய வளர்ச்சியின் மூலமாக பணியில நல்ல முன்னேற்றமும் இருக்கும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகைகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சியில நேர்மையாகவும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல ஆரோக்கியத்துடனும் சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வேலை விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றன. இது இன்று உங்களுக்கு சாதகமாக தங்க முடியும். இன்று பிள்ளைகளுடைய வழியில நல்ல செய்திகளும் வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு நிம்மதியை தருவதாகவும் இருக்கும். மற்றவர்களிடத்துல சிக்கியிருந்த உங்களுடைய பணத்தை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கராராக யாரிடத்திலும் பேசவும் வேண்டாங்க. நயமாக பேசி வசூல் செய்து விடுவதும் நல்லது. பணப்புழக்கம் உங்களுக்கு ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். நண்பர்கள் உறவினர்களுடைய மத்தியில உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசால் அனுகூலமும் உண்டாகும். விருந்தினர்களுடைய வருகையின் அளவீடும் கலைக்கட்டும். வியாபாரத்துல புதிய சரக்குகளை கொள்முதலும் செய்வீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சில யோகமான வாய்ப்புகளையும் பெறலாம். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தந்தையின் ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். தந்தையின் நீண்ட நாள் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எதிர்காலத்திற்கு பயன் தரக்கூடிய வகையில முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லதுதாங்க. இன்று சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கும். தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எந்த ஒரு செயலையுமே நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. புகழும் கௌரவமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பெண்களுக்கு சாதகமான போக்கும் காணப்படும். குடும்ப வாழ்க்கையிலேயும் மகிழ்ச்சியும் இருக்கும். பண ரீதியாக ஆதாயமும் உண்டாகும். ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வரவுகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். பிடித்த உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக நினைத்த பணிகளை இப்பொழுது செய்து முடிக்கவும் செய்வீங்க. தாய்மாமனுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். பணிவுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். இன்று சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேருங்க. விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். என்று பெண்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் விருப்பமான பலன்களை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குவதற்கு முன்பாக நன்றாக யோசித்து செய்வதும் நல்லது தாங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாக பேசுவதும் நல்லது. பணிகளை திறமையாக ஆற்றவும் செய்வீங்க. தடைகளும் ஏமாற்றங்களும் நீங்கும். சக பணியாளர்களுடனான தொடர்பும் சுமூகமாகவும் இருக்கும். கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகள் சற்று தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். என்று அனாவசிய செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கழுத்து வலி, முதுகு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. என்று பலன்கள் கலந்தே காணப்படும். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சிரமம் என்று எதுவும் இருக்காது. வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனித்து ஆலோசனைகளை பெறுவதும் நல்லது. வேலை இடங்கள்ல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரம் சிறப்பாகவும் இருக்கும். மேன்மையும் உண்டாகும். நெருங்கிய நபர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய தொழிலுக்கு அவர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. உறவினர்களுடைய வகையில நிதி உதவிகளும் வந்து சேரும். குடும்ப செலவுகளும் இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். கடன் கொடுப்பது மற்றும் வாங்குவதில் கவனமாக இருப்பதும் நல்லது. பொறுப்போடு எந்த ஒரு வேலைகளையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். இன்று புதியவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தாயின் அன்பும் ஆதரவுகளும் இருக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப விஷயமாக சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். புதிய முயற்சிகளை இப்பொழுது மேற்கொள்ளவும் செய்யலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். மன அமைதியாகவும் உணர்வீங்க. பழைய அனுபவங்கள், நினைவுகள் இப்பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். நல்லிணக்கமும் உண்டாகும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் நல்லது. சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான விஷயங்கள்ல ஆவணங்களை முறையாக பரிசோதிப்பதும் நல்லது. பணியிடத்துல உங்களுடைய வளர்ச்சியும் நல்லபடியாகவும் இருக்கும். சில திடீர் பயணங்களினால ஒரு விதமான அசதியும் ஏற்படலாம். மறைமுக தடைகளினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வர்த்தக பணிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. நெருக்கடிகளும் நீங்கும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நட்புடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது தாங்க. கவனமுடன் இருப்பதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 9:56 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளுக்கு சின்ன சின்ன இடையூறுகளும் தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். சில சூழ்நிலைகளை கவனமாக கடந்து செல்வதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையுமே எளிமையாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. அவ்வப்பொழுது ஒரு விதமான வெறுமையான போக்குடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. இல்லை என்றால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது தாங்க. பணியிட சூழல்கள் சுமூகமாகவும் இருக்கும். பணிகளை ஆற்றும் பொழுது சின்ன சின்ன தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல எரிச்சலை வெளிப்படுத்தவும் வேண்டாம். அவர்களிடத்துல நட்பாகவும் நடந்து கொள்வதும் நல்லது. நகைச்சுவையான உணர்வுடனும் இருப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவும் இருக்கும். பணம் செலவாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதி சம்பந்தமாக இப்பொழுது எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்கவும் வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. அவர்களுக்கு கண்கள் சம்பந்தப்பட்ட மருத்துவ பரிசோதனைகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப செலவுகளை சமாளிப்பதற்கு முக்கியமான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும்.
வருமானமும் நல்லபடியாகவும் இருக்கும். அலுவலகத்துல முக்கியமான வேலைகளை திட்டமிட்டு முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களுடைய தேவைகளும் நிறைவேறும், மேன்மையும் உண்டாகும். நுட்பமான பண தேவைகளை இப்பொழுது நிறைவேற்றவும் செய்வீங்க. நண்பர்களுடைய உதவிகளும் தக்க சமயத்துல கிடைக்கவும் பெறுவீங்க. மனைவி இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். சில செலவுகளும் ஏற்படலாம். வாகனங்களை அலட்சியமாக இயக்கவும் வேண்டாம். வங்கி வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. முக்கிய பிரமுகர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. பிள்ளைகளுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரும். வெளியூர் பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். தொழில லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல கவனமாகவும் இருங்க. பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் இருக்கும். சிலருக்கு வீண் அலைச்சல்களும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். பிற்பகலுக்கு மேல சோர்வு நீங்கி உற்சாகமும் உண்டாகும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட கூடுதலான லாபத்தையும் பெறலாம். உங்களுடைய இயல்புல சில மாற்றங்களையும் செய்வீங்க. சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வாழ்க்கை துணையிடத்துல சிறப்பான நேரத்தை செலவும் செய்வீங்க. எதிர்பாலித்தவர்களின் மீது ஈர்ப்பும் உண்டாகும். தொழில் வியாபாரம் தொடர்பாக முக்கியமான ஒப்பந்தங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். வீடு மாற்றம் குறித்த எண்ணங்களும் ஏற்படலாம். மாணவர்களுக்கு படிப்புல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். தற்பெருமையான பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. விவசாயம் சார்ந்த பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். உறவினர்களுடைய வழியில ஆதாயமும் இருக்கும். முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 9:56 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். ஆதாயமும் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வியாபாரம் தொடர்பாக புதிய ஒப்பந்தங்களும் செய்வீங்க. சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாகவும் இருக்குங்க. நல்ல ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உற்சாகமாக வேலைகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில முன்னேற்றமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய செயல்திறன்ல திருப்தியாகவும் உணர்வீங்க. உங்கள் துணை இடத்துல என்று மகிழ்ச்சியாக பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. பரஸ்பர புரிந்துணர்வுகளுடனும் இருப்பீங்க. புதிய மனிதர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. ஆற்றலுடனும் உறுதியுடனும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று ஓரளவிற்கு நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் மற்றும் குழந்தைகள் தொடர்பாக முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய விமர்சனங்களும் தொல்லைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலேயுமே பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். தொழிலுக்கு தேவையான உதவிகளை திரட்டவும் செய்வீங்க. நண்பர்கள் ஆதரவாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் இப்பொழுது பாசத்தோடு நடந்தும் கொள்வாங்க. அலைச்சல்கள் இருக்க தங்க செய்யும். கடன் சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல்களை எச்சரிக்கையாகவும் இருங்க. அவசரப்பட்டு யாருக்கும் நிதி சம்பந்தப்பட்ட வாக்குறுதிகளை தரவும் வேண்டாம். மற்றவர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய தொடர்பும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் நினைத்ததை நினைத்தபடி முடிக்கவும் செய்வீங்க. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல தன்னம்பிக்கையும் உண்டாகும். எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சகோதரர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். அலுவலகத்துல உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
பணிகள்ல உற்சாகமாக ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று சிலருக்கு புதிய வீடு மனை வாங்குவதற்கான யோகமும் இருக்கின்றது. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளை தீர்ப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. நண்பர்களுடன் விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பண பரிவர்த்தனை விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நேரத்தை சரியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. வணிகம் தொடர்பாக பயணங்களும் செல்வீங்க. வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. திட்டமிட்டு பணிகளை முடிக்கவும் செய்வீங்க. பூமி விருத்தி தொடர்பான எண்ணங்கள் கைகூடியும் வரும். வாகன மாற்றங்கள் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். சிறு குறு தொழில இருக்கிறவங்க சில முக்கியமான நுணுக்கங்களை அறிந்தும் கொள்வீங்க. எதிலும் சிக்கனமாக செயல்படுவதும் நல்லது. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். இன்று உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தேவைகளும் நிறைவேறும். விவேகத்துடனும் செயல்படுவீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகமான மனநிலையுடன் இருப்பதும் நல்லது. உங்களுடைய எண்ணங்கள் கைகூடியும் வரும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கனமாக செலவுகள் செய்வதும் நல்லது. நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. சற்று பொறுமையாக இருந்து சாதிப்பதும் நல்லது. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு சூழ்நிலைகளையும் சமாளிக்கக்கூடிய தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். திட்டமிட்டு அதன்படி வேலைகளை செய்வதும் நல்லது தாங்க. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடனான உறவில அகந்தையான போக்கினை வெளிப்படுத்துவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நட்பாக நடந்து கொள்வதும் நல்லது தாங்க. இனிமையாக பேசுவதும் நல்லது. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய சோம்பேறித்தனமான போக்கினை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு இருந்து வந்த பதட்டங்களும் நீங்கும். சில எதிர்பாராத நல்ல விஷயங்களும் வீட்டில் நடைபெறலாம். என்று உங்களுடைய வாக்குக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் நீங்கும். குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அலுவலகத்துல மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். செல்வாக்கும் அதிகரிக்கும். வெளிநாட்டு பயணங்கள் நல்லபடியாகவும் முடியும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று வேலை இடங்கள்ல பணி அழுத்தம் அதிகமாக தங்க இருக்கும். என்று செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குறிப்பிட்ட செயல்கள் தாமதமானாலும் நல்லபடியாகவும் முடியும். வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட கனிவாக பேசுவதும் நல்லது. குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய தொடர்பும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் நினைப்பதை நினைத்தபடி முடித்தும் காட்டுவீங்க. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்கள் கிட்ட அனுசரணையாக பேசுவதும் நல்லது. வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்புகளும் தருவாங்க. தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல உங்களுடைய ஆலோசனைகளை அதிகாரிகள் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சில கலவையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நீண்ட நாட்களாக மனதில் நினைத்துக் கொண்டு இருந்தவங்க கிட்ட காதலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பங்குச்சந்தை தொடர்பான முதலீடுகள்ல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். வேலையில உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் இப்பொழுது சாதகமாக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று எதிர்பார்த்து இருந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வேலைக்கான முயற்சிகளும் ஈடேறும். வர்த்தக பணிகள்ல ஆதாயமும் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஏதிலும் முன்கோபமின்றி செயல்படுவதும் நல்லது. வாடிக்கையாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். நிறைவாக உணரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பதட்டங்களும் நீங்கும்.
சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் இப்பொழுது சாதகமாக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிகளை உற்சாகமாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வேலைகளை எல்லாமே நல்லபடியாக முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சமயங்கள்ல பொறுமையை இழப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. பணியிடத்துல கவனமாகவும் இருங்க. தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. 1க்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணையிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல பண இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. சில செலவுகளும் இருக்குங்க. ஆனாலும் இது மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராத நன்மைகளும் உண்டாகும். ரியல் எஸ்டேட் தொழில நல்ல வருமானத்தையும் பார்த்து விடலாம். தகவல் தொழில்நுட்ப துறையில நல்ல வளர்ச்சியும் இருக்கும். குடும்பத்துல இருந்து வந்த சலசலப்புகளும் நீங்கும். பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. புதிய முதலீடுகள் தொடர்பான முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லதுதாங்க. அலுவலக பணிகள்ல கவனத்தை சிதறவிடவும் வேண்டாம். வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில்நுட்பத்தோடு வியாபாரத்தை நடத்தவும் செய்வீங்க. எதிர்ப்புகளும் நீங்கி மன தைரியத்துடனும் காணப்படுவீங்க. குடும்ப சூழ்நிலைகள்ல இருந்து வந்த தடுமாற்றங்களும் நீங்கும். வேலை இடங்கள்ல சலசலப்புகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. பழைய கசப்பான சம்பவங்களை பற்றி யாரிடத்திலும் விவாதம் செய்யவும் வேண்டாம். சிலர் உங்களை சீண்டி பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்தில் யாருக்கும் கடன் தரவும் வேண்டாம். உத்தியோகத்துல தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதும் நல்லது. சிக்கனம் தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மற்றவர்களிடத்திலையும் கவனமாக பேசுவதும் நல்லது. சகோதரர்கள் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. மாலையில உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். புதிய டிசைன்கள்ல ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. பிற்பகலுக்கு மேல மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல உற்சாகமாகவும் இருப்பீங்க. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். நம்பிக்கையுடனும் திருப்தியுடனும் இருப்பீங்க. பழைய விஷயங்கள் உங்களுடைய மனநிலையை தொந்தரவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அன்பிற்கு உரியவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தியானம் போன்ற முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். லாபகரமான சூழலும் உண்டாகும். இன்று நுட்பமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குழந்தைகள் பற்றிய எண்ணங்களும் அதிகரிக்கும். எதிர்கால சேமிப்பு பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். பொழுதுபோக்கு விஷயங்கள்ல கவனமாகவும் செலவு செய்வதும் நல்லது. விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். பொழுதுபோக்கு விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகளும் அதிகரிக்கும். சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. நல்ல வரனாக கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.